வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு வெந்தயக்கீரை செய்ய போகிறோம். ஒரு 2 விதத்தில் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வெந்தயக்கீரையை ஒவ்வொரு இலையாக எடுக்கக்கூடாது. முத்துனதுன்னா ஒவ்வொரு இலையாக எடுத்துக்கிட வேண்டியதான். நீங்கள் முத்தலை இப்படி உங்களுக்கு பிஞ்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக அந்த தண்டு ஃபுல்லாகவே எடுத்துடணும். ஓரளவு தண்டோடு சேர்த்து நீங்கள் எடுக்கணும். இதை என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிடணும், அதாவது நறுக்கி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிடணும். நான் 2 விதமாக செய்ய போகிறேன். இதை நான் பாதியாக பிரித்து எடுத்துக்கிடுவேன். ஒன்று நல்லா சப்பாத்திக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி, ஒன்று சாதத்தோட சாப்பிட்ற மாதிரி. நான் 3 வெங்காயத்தை இப்படி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இப்படி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கும். பிசைய வேண்டாம், உழைச்சி விட்டுக்கோங்க. அதாவது அதை உதிரியாக பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது அது குயிக்காக வேகும். இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் விட்டு செய்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சுட்டதும் கடுகு பொரிய ஆரம்பித்ததும் உளுந்தம்பருப்பு, இந்த மாதிரி கலர் வந்த உடனே வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தீங்க போடுறோம். இது ரொம்ப வதங்க வேண்டாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெங்காயத்துக்காக உப்பு, அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உள்ள ஹாஃப் கீரையை பாதி பகுதியை நம்ம சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி திறந்து வச்சே நல்லா கிளறி விடுங்க. கீரைக்கு கொஞ்சம் வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கசப்பு பரவாயில்ல, சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. குழந்தைங்கள் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும், கசப்பு இருக்காது. இப்போ இது திறந்தே வேகட்டும். லாஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஓரளவு பாருங்கள், தண்ணி வற்றிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு, ஓரளவு கீரை வெந்துட்டு ஸ்லோவாக வச்சுருங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 2 பல்லு, பெரிய பல்லு 2 பல்லு பூண்டு போட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் சீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தக்கவாறு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது 1-2 நம்ம தட்டிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துட்டு, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கலவையை நம்ம கலந்துருவோம். இப்போ நீங்கள் தேங்காய், இது நம்ம ஊர் ஸ்டைலு. உங்களுக்கு தேங்காய் கலக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம நிலக்கடலையை வறுத்து அதில் ரெட் சில்லி கலந்துக்கிடணும். அதாவது காஞ்ச மிளகாய், சீரகம், 2 பூண்டு, நிலக்கடலையை வறுத்துக்கிடணும். வறுத்து 1-2 தட்டி இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்தோட ரொம்பவே சூட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 மினிட்டுக்கு திறந்து வச்சே நீங்கள் இதை குக் பண்ணணும். லைட்டாக, ரொம்ப ஓவராக குக் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா 1/2 மினிட் மூடி வச்சிடலாம் ஸ்லோ ஃபயரில். ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம வெங்காயத்தில் கலந்துருக்கோம், ஆகையினால சில நேரங்களில் கரெக்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக, இப்போ எனக்கு கொஞ்சமாக குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடும். ஒரு பிஞ்ச் தான் உப்பு, ரொம்ப வேண்டாம். பாருங்கள், மூடியும் வைக்கலாம் ஒரு 1/2 மினிட்க்கு. இப்போ ரெடி ஆகிட்டு கீரை பொரியல். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அந்த வெங்காயத்தில் உள்ள டேஸ்ட்டு நல்லா இதில் இறங்கியிருக்கும். இப்போ இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ரெடி. 3-4 பேர் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சுட்டதும் நம்ம கடுகு இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சீரகம். இப்போ நான் கொஞ்சம் பூண்டும் மிளகாவும் நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு போட்டுக்கிடுவோம், மிளகாய் போட்டுக்கிடுவோம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம், ஓரளவு வெந்து விடட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக விடுங்க. அப்பப்போ கிளறிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ ஓரளவு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஓரளவு வெந்திருக்கும். கவனமாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் கலந்துக்கிடுவோம். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதன் பிரகாரம் கலந்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக, அது கலக்காமலும் இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு தக்காளியை நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். ரொம்ப இந்த இது ஸ்மாஷ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. லைட். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரையை நம்ம கீரை, அதாவது முத்தலாக இருந்தது, சிலது கீரை பொடி கீரைகளாக இருக்கும். அது வந்து இலைய மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அந்த இலையை மட்டும் நீங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நல்லா இந்த மாதிரி திறந்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு வெந்ததுக்கப்புறம், அதாவது சுருங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக வைக்கணும். 1 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஸ்லோ ஃபயரில் மூடி இருக்கட்டும். இப்போ வெந்திருக்கு எல்லாமே. உப்பு நம்ம கொஞ்சமாக தான் கலந்தோம், அதனால் கொஞ்சோண்டு நம்ம உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. அதோடு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக இந்த மாதிரி கரம் மசாலா போட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா எல்லாருமே நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. கசப்பு ஒன்றுமே இருக்காது. ரெடி ஆகிட்டு இப்படியும் நீங்கள் செய்யலாம். நிலக்கடலையை வறுத்து நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை விடையும் கொஞ்சம் பீசஸாக இருக்கிற மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து போடாமலும் நீங்கள் செய்யலாம், போட்டும் செய்யலாம். ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கிட்டிங்கன்னா, மகாராஷ்டிராலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிடலாம். இது குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணி நீங்கள் விட்டுற வேண்டியதான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு ட்ரையாகவும் இருக்காது. கீரைகள் நல்லா வேகணும், இல்லாட்டி நல்லது கிடையாது. நல்லா வேக வச்சுருங்க. இந்த விதமும் ரைஸோடு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதுவும் ரைஸ்க்கு நல்லா தான் இருக்கும், பட் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் சூட் ஆகும் சப்பாத்திக்கு. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.